அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லிமின் வழிமுறை என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு என்னென்ன விஷயங்களை கற்றுத்தருகிறார்களோ அந்த நடைமுறைகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு, ஒரு முஸ்லீம் சபைகளிலே எத்தகைய ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எத்தகைய வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்கிறான் என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கவிருக்கிறோம். முதலிலே ஒரு முஸ்லீமாக வாழக்கூடியவர்களிடத்தில் சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும், நல்ல நடைமுறைகள் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும், அதே போன்று ஒழுக்கங்கள் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பது பொதுவான விதியாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு முஸ்லீம் ஒரு சபை, அதாவது மக்கள் கூடக்கூடிய இடங்களிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, முதலாவதாக ஒரு மனிதர், ஒரு நபர், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் ஒரு சபைக்கு வருகிறார் என்று சொன்னால், சபையிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு சலாம் கூறுவது அவர் மீது கடமையாக இருக்கிறது. அப்போ முதலில் ஒழுங்கு என்ன? ஒருவர் ஒரு முஸ்லீம் சபைக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர்கள் சபையிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? சலாம் கூற வேண்டும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே சபைக்கு வருவார்களே, ஆனால் ஒரு முறை சலாம் சொல்லுவார்கள், இருமுறை சலாம் சொல்வார்கள், 3 முறை சலாம் சொல்லக்கூடிய வழக்கமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது என்பதை நாம் ஹதீஸ்களின் மூலமாக பார்க்க முடிகிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையான அந்த நடைமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சபைக்கு வரும் பொழுது சபையில் ஏற்கனவே ஒரு மனிதர் அமர்ந்திருக்கக்கூடியவரை அந்த இடத்துல இருந்து எழுப்பி விட்டு நீங்கள் அந்த இடத்திலே அமராதீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். லா யுகீமன்ன அஹதுகுமுர் ரஜுல மின் மஜ்லிஸிஹி சும்ம எஜ்லிஸு ஃபீஹி. அதாவது ரசூலுல்லாஹ் அதை தடுக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை எழுப்பி விட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யாதீங்க, அமராதீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போன்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் ஒரு சபையிலே தனக்காக அவங்க ஒரு சபைக்கு போகிறாங்க. அங்கே இவர்களை பார்த்தவுடன் ஒரு நபர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், எழுந்து அந்த இடத்தை அவருக்கு கொடுக்குறார். ஆனால் இப்னு உமர் அவர்கள் என்ன செய்யலை, அந்த இடத்துல அமரல. அதற்கு காரணம் சொல்லுகிறார்கள், லா யஹில்லு லிரஜுலி அன் யுஃபர்ரிக பைன இஸ்னைன் இல்லா பிஇذنஹிமா. அதாவது சொல்கிறாங்க, 2 பேருக்கு மத்தியில், அதாவது அவர் ஒரு நபர் எந்திரிச்சு இடம் கொடுக்குறாருன்னா அது ஒரு பிரிவாக இருக்கும், ஒரு இடம் இருக்கும், அந்த 2 பக்கமும் என்ன செய்வாங்க, நபர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். எனவே இந்த 2 பேருடைய அனுமதி இல்லாமல் நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல அமரக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்ற காரணத்தினால் நான் என்ன செய்யவில்லை, அந்த இடத்துல அமரவில்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கூற்றை எடுத்துக்காட்டாக சொல்லி இப்னு உமர் சொல்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடைமுறையை நாம் பார்க்குறோம். ஒரு சபைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு நபரை எழுப்பி விட்டு 2 நபர்களுக்கு மத்தியிலே பிளந்து விட்டு என்ன செய்யக்கூடாது, அமரக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போல சபையிலே இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு மனிதர் இருந்துட்டு இருக்கிறாரு, அவர் ஏதாவது ஒரு தேவைக்காக என்ன செய்கிறாரு, எழுந்து சென்று விட்டார் என்று சொன்னால், நாம் அந்த இடத்துல போய் உட்கார்றோம். அந்த இடத்துல உட்கார்றோம் அப்படின்னு சொன்னால், மறுபடியும் அந்த நபர் என்ன செய்கிறாரு, திரும்பி வருகிறார் என்று சொன்னால், நாம் அவருக்கு அந்த இடத்தை கொடுக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், அந்த இடம் அவருக்குரிய உரிமை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதா காம ரஜுலு மின் மஜ்லிஸின் சும்ம ரஜஅ இலைஹி ஃபஹுவ அஹக்கு பிஹி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனிதர் ஒரு சபையிலே இருந்து எழுந்து சென்று விட்டு பிறகு அவர் திரும்ப வருகிறார் என்று சொன்னால், அவர் முன்னால் இருந்த அந்த இடம்
அவருக்கே சொந்தமாக இருக்கிறது, அவருக்கு உரியது, அவருக்கு நாம் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்போ இதையும் நாம் என்ன செய்யணும்? ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் சபையினுடைய ஒழுங்கில் ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சபை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அல்லது மக்கள் கூட்டம் இருக்கும் பொழுது ஒரு மஜ்லிஸில் நீங்க வர்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்யக்கூடாது? அந்த மஜ்லிஸினுடைய மத்தியில் போய் என்ன செய்யக்கூடாது? மக்களை எல்லாம் பிரித்து விட்டு மத்தியில போய் என்ன செய்யக்கூடாது? அமரக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறாங்க? தடுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் யார் இவ்வாறு அமர்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபிக்கிறான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கிறாங்க. லஅன மன் ஜலஸ வஸ்தல் ஹல்கா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹல்காவுடைய ஒரு சபையினுடைய இந்த மத்தியிலே மக்களை எல்லாம் பிரித்து கொண்டு ஒருவர் போய் அமர்கிறார் என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது? அவர் அப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தக்கூடாது. அதனால் அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு நபர் எப்படி அமர வேண்டும்? ஒரு சபையில் இருக்கிறோம், சபையினுடைய மக்கள்லாம் முன்னாடி எல்லாரும் அமர்ந்திருக்கிறாங்கன்னா நீங்கள் கடைசி வருகிறீர்கள், பின்னால் வருகிறீர்கள் என்று சொன்னால் கடைசியிலே என்ன செய்து கொள்ள வேண்டும்? அமர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ முன்னாடியே வர்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யலாம்? முன் வரிசையிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம், அதற்கு பின்னால் வந்தால் அதற்கு பிறகு என்று சொல்லி அமர்ந்து கொள்ளலாமே தவிர நீங்கள் கடைசியில் வந்துட்டு என்ன செய்யக்கூடாது? சபையை கிழித்து கொண்டு சென்று முன்னால் அமரக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இதையும் ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன செய்ய வேண்டும்? கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும். அதே போன்று சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் சில காரியங்களை என்ன செய்யக்கூடாது? அந்த சபைக்கு மத்தியிலே வைத்து செய்யக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது சபையிலே அமர்ந்து கொண்டு பல்லை குத்தி கொண்டு இருப்பது, அதே போல மூக்க என்ன செய்யறது? நோண்டி கொண்டு இருப்பது, துப்புவது, சளியை ஏற்படுத்துவது, காறுவது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு சபையிலே இருந்து கொண்டு செய்யக்கூடாது. அதே போல ஒரு சபையில் அதிகமாக என்ன செய்யக்கூடாது? அதில் கடந்து நுழைந்து கொண்டே வரக்கூடாது. அதிக அசைவுகளை ஒரு சபையில் இருந்து ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று சபையிலே நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? சரியான வார்த்தைகளை, நேர்த்தியான வார்த்தைகளை பேச வேண்டும். தவறான விஷயங்களை என்ன செய்யக்கூடாது? ஒரு சபையிலே அமர்ந்து கொண்டு பேசக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று ஒரு சபையிலே அமர்ந்து கொண்டு அவருடைய சிறப்புகளை பற்றி ஒரு நபர் என்ன செய்யறார்? தன்னுடைய சிறப்புகள், அதே போல தன்னுடைய குடும்ப பெருமைகளை எல்லாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு சபையில் உட்கார்ந்து பேசக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல ஒரு சபையில் ஒரு மனிதர் ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார் என்று சொன்னால் அந்த கருத்தை என்ன செய்ய வேண்டும்? முழுமையாக செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். அதற்கு இடையூறு செய்யக்கூடாது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமாக குறிப்பிடுறாங்க. அதே போல ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய இடையிலே என்ன செய்யக்கூடாது? குறுக்கீடு செய்யக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் ஒரு சபையிலே இருக்கும்போது ஒரு முஸ்லீம் என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இதே ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் கவனத்திலே கொண்டு சபைகளை அணுக வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீம்களுடைய நாவில் இருந்தும் அதே போன்று அவருடைய கையில் இருந்து பாதுகாப்பு பெறவில்லையோ அவர் ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது. யார் பாதுகாப்பு பெற்றவராக இருக்கிறாரோ அவர்தான் ஒரு உண்மையான முஸ்லீம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதையும் சபையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது நாம ஒரு சபையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பிற முஸ்லீம்களுக்கு என்ன செய்யக்கூடாது? வாயினால் தொல்லை தரக்கூடாது, கையினால் தொல்லை தரக்கூடாது. அவர்கள் அழகான முறையிலே அந்த சபையிலே அமர்வதற்குண்டான எல்லா விஷயங்களையும் நம்முடைய செயல்பாடுகளிலே நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். தொல்லை தரக்கூடிய ஒரு மனிதராக என்ன செய்யக்கூடாது? ஒரு சபையிலே இருக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நடைபாதையினுடைய அந்த ஒழுங்குகள், இப்போ தெருக்கள்ல அதே போன்று வீதிகளில் நாம் என்ன செய்வோம்?
ஏதாவது ஒரு இடத்துல கூடி இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த இடத்திற்கென்று சில உரிமைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த இடத்திலே சில ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதிலே முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக சொல்லுகிறார்கள். இரண்டாவதாக சொல்லுகிறாங்க, யாரையும் பொறாமையோடு அல்லது இழிவான ஒரு பார்வையோடு என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. இது என்ன சொல்றாங்க, பொது வெளியிலே நீங்கள் நடைபாதையிலே இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற செயல் என்ன செய்யக்கூடாது, ஒரு முஸ்லிமிடத்திலே இருக்கக்கூடாது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த வழியாக செல்லக்கூடியவர்கள், அதாவது நடைபாதையிலே அல்லது பாதையிலே செல்லக்கூடிய அந்த மக்களுக்கு இடையூறு தரும் விதமாக என்ன செய்யக்கூடாது, யாரும் அமரக்கூடாது. அந்த மக்களை என்ன செய்யக்கூடாது, திட்டக்கூடாது, நாவால் பேசக்கூடாது, கேவலமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது, அந்த மக்களை பார்த்து குறை கூறக்கூடாது, அவர்களுக்கு தொந்தரவு தரும் விதத்தில் அவர்களை கையால் என்ன செய்யக்கூடாது, அடித்து விடுவது, தள்ளி விடுவது, இதே போன்ற விஷயங்கள் செய்யக்கூடாது. அவர்களுடைய பொருட்களை என்ன செய்வது, பறித்து கொள்வது, அதே போல அவர்கள் நடந்து செல்லக்கூடிய நேரத்திலோ அல்லது அவர்கள் தேவைக்காக செல்லக்கூடிய நேரத்திலோ குறுக்கும் நெடுக்குமாக அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவது என்று சொல்லி இது போன்ற விஷயங்களை எல்லாம் அந்த பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு ஒருவர் செய்வாரேயானால் அவர் அல்லாஹுடைய பார்வையில் பாவம் செய்தவராக கருதப்படுவார் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நடைபாதையிலே இருக்கக்கூடியவர்கள், தெருக்களிலே நிற்கக்கூடியவர்கள் கவனத்திலே கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போன்று நடந்து வரக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லுவதும், அதே போன்று அவர்கள் சலாம் சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பதில் சொல்வதும் இந்த நடைபாதையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை ஒரு செயல்பாடாக ஒழுக்கமாக இங்கே கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், ஒய்தா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா. அதாவது உங்களுக்கு சலாம் கூறப்பட்டது என்று சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க, அதைவிட அழகான வார்த்தைகள் கொண்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள், இல்லை என்று சொன்னால் அதே சலாத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, திருப்பி சொல்லுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே உணர்த்துகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைபாதையினுடைய ஒழுக்கங்களாக ஒருவருக்கு சலாம் சொன்னால் பதில் சொல்வதை ஒரு ஒழுக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நடைபாதையிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுக்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்படும் என்று சொன்னால் அதற்காக இந்த நபர்கள் என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லது அவர்களுக்கு ஏதேனும் ஒரு தேவைகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த தேவையை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்ப இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாதையிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், ஒரு மனிதர் தவறான காரியங்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்கு அந்த தவறை பற்றி சுட்டி காட்ட வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று இந்த பாதையில் இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொழுகைக்கு செல்லவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தொழுகையை பற்றி உணர்த்த வேண்டும், அவர்களுக்கு தொழுகையை ஏவ வேண்டும், நற்காரியங்களை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று இந்த பாதையிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும், எல்லா விஷயத்திலும் அவர்களுக்கு தொல்லை தராதவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படும் என்று சொன்னால் அந்த அநீதிக்காக போராடுவதும் உதவுவதும் இவர்கள் மீது கடமையாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுறாங்க, உங்களில் ஒருவர் என்ன செய்கிறாங்க, ஒரு தீமையை கண்டால் அதை என்ன செய்யுங்க, உங்களால் முடிந்தால் கையால் தடுங்கள், அல்லது உங்களால் கையால் தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அதை நாவால் தடுங்கள்,
நாவாலும் தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் உங்களுடைய மனதால் அந்த செயலை வெறுத்து ஒதுங்கி விடுங்கள். இதுவே ஈமானிலே கடைசி நிலை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே பாதையிலே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை ஒழுக்கங்களை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இங்கே நமக்கு எடுத்து கூறுகிறார்கள். அதே போன்று ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே என்ன செய்கிறாங்க, இந்த பாதையில் அமர்வதை பற்றி எச்சரிக்கை செய்கிறார்கள். ஈயாக்கும் வல் ஜுலூஸ அலத் துர்காத், அதாவது நீங்கள் பாதைகளில் அமர்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்து கூறுகிறார்கள். உடனே அந்த சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பாதையில் அமர்வதுதான் எங்களுக்கு ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், ஃபஇதா அபைத்தும் இல்லல் மஜாலிஸ ஃபஅது த்தரீக ஹக்கஹா. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அதில் தான் உட்கார வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், தேவையாக இருக்கும் என்று சொன்னால், அந்த பாதைக்குரிய ஹக்கை, அதனுடைய உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி சஹாபாக்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுக்குறாங்க. காலு, அப்பொழுது அங்கே இருந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஒமல் ஹக்கு தரீக், பாதையினுடைய உரிமைகள் என்ன யா ரசூலல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள், அல்லுல் பஸர், நீங்கள் உங்களுடைய பார்வையை நீங்கள் என்ன செய்யுங்க, தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது அந்நிய பெண்களை பார்ப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரெண்டாவது சொல்கிறாங்க, வகஃபுல் அதா, அதாவது நீங்கள் பாதையிலே செல்லக்கூடிய மக்களுக்கு இடையூறு தராமல் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது சொல்லுகிறார்கள், ஒரு அத்து சலாம், பாதையில் செல்வர்கள் உங்களுக்கு சலாம் கூறினார்கள் என்று சொன்னால் அந்த சலாத்திற்கு நீங்கள் என்ன செய்யுங்க, மறுமொழி பகருங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்ததாக சொல்கிறாங்க, வ அம்ரும் பில் மஅரூஃப், நன்மையான காரியங்களை ஏவுங்கள், அங்கே செல்லக்கூடிய மக்களுக்கு நன்மையான விஷயங்களை நீங்கள் ஏவுங்கள். வ நஹ்யுன் அனில் முன்கர், தீமையான காரியங்களை விட்டும் அவர்களை தடுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் பாதையிலே அமர்வதாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய உரிமைகள், அங்கு செல்லக்கூடிய மக்களுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த உரிமைகள் என்ன என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தெளிவாக உணர்த்துகிறார்கள். அதே போன்று நாம் ஒரு சபையிலே இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சபையை விட்டும் கலையும் பொழுது ஒரு அழகான துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என்று சொல்லி துஆ சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்தை விட்டு கலைய வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், இறைவா, உன்னையே நாங்கள் புகழ்ந்து துதிக்கிறோம், உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை என நான் சாட்சி கூறுகிறேன், நான் உன்னிடத்திலே இஸ்திக்ஃபார், மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொல்லி நாம் சொல்லக்கூடிய அந்த துஆ, அதே போன்று இறுதியாக உன்னிடத்திலேயே நான் மீள்கிறேன் என்று அந்த துஆ முடிகிறது. இந்த பொருள் கொண்ட அந்த துஆவை என்ன செய்ய வேண்டும், நாம் சபையை கலையக்கூடிய நேரத்தில் ஓத வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே சபையிலே அமரக்கூடிய அந்த ஒழுக்கங்களும், நடைபாதையிலே நீங்கள் அமர்ந்தீர்கள் என்று சொன்னால் அதற்குரிய ஒழுக்கங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு முஸ்லீம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.